நம்மளோட திமுகவினுடைய கல்வியாளர் அணியினுடைய உறுப்பினர் திரு அனிச்சம் கனிமொழி நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. கருத்துக்களை கேட்போம். கனிமொழி மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுக்கறது அப்படிங்கிறது ஓகே கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து மக்கள் பணி செய்ய போறாங்க, அவங்களுக்கு கார் பயன்படும் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இதுக்கு மட்டும் பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு விவசாயிகள் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு மட்டும் உங்களுக்கு பணம் எங்கேருந்து கஜானாவிலேருந்து வந்துச்சு, எங்களுக்கு முழுமையான பயிர்க்கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணுறதுக்கு மறுக்கிறீங்களே, அப்போ எங்களுக்கு மட்டும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பீங்க, ஒரு கண்ணில் வெண்ணெய் அப்படின்னு நிறைய கேள்விகள் அவங்க கேட்குறாங்க இல்லையா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த கார் கொடுக்கறது, பெட்ரோல் அலவன்ஸு, அப்புறம் விவசாயிகளுடைய கேள்விகள், இதெல்லாம் எதை காட்டுகிறது தாவேகா அரசினுடைய இந்த செயல்பாடு அப்படிங்கிறது? எனக்கு நேற்று இவர்கள் அறிவித்தது ஒரு 3 விஷயங்கள் நேற்று தமிழ்நாட்டுல வைரலாக இருந்த விஷயங்களை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தேர்தலுக்கு முன்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு வழங்கிய திட்டங்களை எல்லாம் அன்றைய தாவேகாவினுடைய மேடைகள்ல எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதாவது பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான திட்டத்தினால் கடந்த 5 ஆண்டுகளாக எத்தனை கோடி மகளிர் பயன்பெற்றாங்க. ஆனால் கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு தாவேகா மேடையில வேண்டாம் வேண்டாம் ஃப்ரீ பஸ் வேண்டாம் அப்படின்னு தாவேகா நிர்வாகிகள் கோஷம் போட்டது எனக்கு இப்ப நினைவுக்கு வருது. பொதுமக்களுக்கே இலவசம் கொடுத்ததை, கொச்சைப்படுத்தியதை வேண்டாம் என்று சொன்ன தாவேகா அரசாங்கம் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு இலவசமாக ஒரு பொருளை அதுவும் லட்சத்தில் வழங்க போறாங்க அப்படின்னா இத மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தபடியா அந்த 1800 நடத்துனர் பணியிடங்கள் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்டோட டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல ஒரு 1800 பேருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை வட இந்தியர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஆணையை, ஒரு டெண்டரை உத்தரப்பிரதேச கம்பெனியோட இந்த அரசாங்கம், விஜயனுடைய அரசாங்கம் போட்டிருக்கிறதுங்கிற ஒரு செய்தி. அதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் உஜிலியாம்பறையில கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்களை லிஸ்ட் எடுக்க சொல்லி இருக்காங்கிற ஒரு செய்தி. கூடவே நம்மளுடைய அம்பேத்கர் அயலக அந்த உயர்கல்வி திட்டத்துல மாணவர்கள் மிக பெரிய ஒரு நெருக்கடியை, அச்சுறுத்தலை சந்தித்திருக்கிறார்கள்ங்கிற ஒரு செய்தி இங்க பரவலாக்கப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே எப்பவும் போல தான் ஒரு சீன் பண்ணிட்டா, தான் ஒரு 2 வார்த்தைய பேசிட்டா ரூட் மாஃபியா அத தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கார். முதல்ல நம்ம காலையில 110 விதியின் கீழ் முதலமைச்சர் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார் அப்படின்னு ஒரு 8:30 மணிக்கு நியூஸ் சேனல்ஸ்ல நியூஸ பார்த்த உடனே மக்கள் அனைவருக்கும் வேற மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்கள் வரும்னு நினைச்சாங்க. விவசாயிகள் அவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில ஏதாவது ஒரு திட்டம் வரும் அப்படின்னு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் காத்திருந்த பொழுது ஒண்ணுமே இல்லாம ஆல்ரெடி கார் இருக்க, கார் கூட இல்லைங்க, அது அந்த கார் எல்லாம் சொகுசு கார்கள் வரிசையில் வைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நேற்று எழுந்திருச்சு காருக்கு நன்றி சொன்னவர்களாகட்டும், இந்த கார் வேணும்னு கேட்ட எம்எல்ஏக்கள் துவங்கி எல்லோரிடமும் கார் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எம்எல்ஏக்களுக்கு நான் கார் கொடுக்கிறேன், அதுக்காக அரசாங்கத்தினுடைய பணம், பொதுமக்களினுடைய வரி பணத்தை ஒரு 210 கோடியை நான் செலவு செய்யறேன் அப்படின்னு சொன்னா சிறு பிள்ளைகளுடைய வெள்ளாமை வீடு சேராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க. அந்த மாதிரிதான் இவர்களுடைய ஆட்சியில மக்களுக்கான பயன் அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்காதோங்கிற ஒரு பெரிய அச்சம் இந்த இடத்துல உருவாகும். கண்டிப்பா. இப்போது எம்எல்ஏக்களுக்கு இனோவா கார் கொடுக்கிறார் அப்படின்னா இதுல இன்னொரு கேள்வியும் வருது இல்லையா? அப்புறம் எம்எல்ஏக்களை வசதியா வச்சுக்கிட்டா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, அவங்கள எப்படி சொல்றது, அதை பிடிச்சு வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு ட்ரிக் இதுல இருக்கா விஜய் அவர்களினுடைய இந்த அறிவிப்புல? உண்மையில அப்பெல்லாம் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஒரு பேச்சாளர் இடம் மாறுகிறாருனாவே கூடவே ஒரு இன்னோவா பார்சல் ஆகி போயிருக்குங்கிறது பெரும்பான்மையா நம்ம எல்லாம் பேசி சிரிச்ச ஒரு விஷயம். இப்ப எம்எல்ஏக்களுக்கு இன்னோவா கார் அப்படிங்கும் பொழுது இவர்கள் வாக்குறுதி கொடுத்து சில எம்எல்ஏக்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க முடியல. அப்படி மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவும் கையில இருக்கக்கூடியவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முடியல. உட்கட்சி பூசலை அந்த சால்வ் பண்றதுக்காக அவர் இந்த ஒரு கார் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அப்படி அறிவிக்கக்கூடியவர்கள் சொந்த கட்சியில சொந்த பணத்தை எடுத்து அறிவிப்பதுதான் முறை.
அரசாங்கத்தினுடைய பணத்துல கை வைக்கிறாங்க. அப்ப ஒரு கட்சிக்கு மட்டும் வழங்க முடியாதுன்னு இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுங்கிறது உண்மையில இது ஒரு விஞ்ஞான ஊழல் அப்படின்னு தான் பாக்குறேன். இருக்கிற ஒரு பொருளை மீண்டும் ஒருவர் மேல திணிக்கிறது அப்படிங்கிறது தன்னுடைய முதலமைச்சர் நாட்காலியை தக்க வைப்பதற்காக அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து செலவு செய்வதுங்கிறது ஊழல் தான். கண்டிப்பா. இப்போ நீங்க மகளிர் உரிமை தொகை, விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் அந்த விஷயங்கள் எல்லாம் இதோடு ஒப்பிட்டு சொன்னீங்க. இது வந்து ஒரு டைம் தான் 210 கோடி கார் வாங்குறதுக்கு. ஆனா மகளிர் உரிமை தொகைக்கு 2500 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கணும். அதுக்கு வந்து பொருளாதாரம் இடம் கொடுக்கல அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க இல்லையா? 210 கோடி ரூபாயை ஒரு தடவை நீங்க வந்து பணத்தை செலவு பண்ணி காரை வாங்கிடுவீங்க. ஆனா மாதம் தோறும் அதற்காக 75,000 ரூபாயை ஒதுக்குகிறீங்க. அது உங்களுக்கு 5 வருடத்துக்கு மாதம் தோறும் செலவு கணக்குல உங்களுக்கு வராதா? ஒரு காரை வாங்கி ஒருவருக்கு ஒரு எம்எல்ஏக்கு மாதம் 75,000 சம்பளம் இல்லாமல் அடிஷனலா இல்லாம மாதம் தோறும் காரை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் 75,000 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம். தனி உதவியாளர் அவங்க ஒருத்தங்களை வச்சுக்கலாம், அதுக்கு 25,000 ரூபாய். இது வந்து ரொம்ப வேடிக்கையா விளையாட்டா அதே சமயம் மிகப்பெரிய ஒரு கோபத்தை மக்களிடையே உருவாக்குது. ஏன்னா அவர்கள் அமைச்சர் கிடையாது, ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் பார்ப்பவர்கள் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவர்கள் நிர்வகிக்கக்கூடியவங்க கிடையாது. அவர்கள் வந்து சட்டமன்றம் நடக்கின்ற நேரத்தை தவிர மீதம் இருக்கக்கூடிய காலம் முழுக்க அவர்களுடைய தொகுதிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அவர்களுக்கு 75,000 ரூபாய்க்கு மாதம் தோறும் கார் பராமரிப்பு செலவு அப்படின்னு சொல்றதும், ஒரு உதவியாளரை கூட வச்சு 25,000 ரூபாய் அதையும் அரசாங்கம் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னா சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய பணி என்ன, மக்களுடைய சேவையாற்ற அவருடைய பணி என்னங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இங்க பெண்களினுடைய திட்டங்கள் இவங்கதான் நம்ம பாக்குறோமே, தொடர்ந்து அறிவிப்புகள் வழியாக நம்ம பெண்களை எல்லாம் படிக்க வைக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணி பிள்ளைய படிக்க வைக்கணும்னு இதுவரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் அதுக்காக தொகைகளை செலவிட்டா இவங்க நீங்க சீக்கிரமா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நாங்க ஒரு 8 கிராம்ல தங்கம் கொடுத்தோம், ஒரு 5,000 ரூபாயில பட்டு சீலை கொடுத்தோம்னு பெண் கல்வியை முடக்குகின்ற அரசாங்கமாக தானே இன்னைக்கு அரசாங்கம் இருக்கு. கண்டிப்பா மேடம். இப்போ இன்னொரு பக்கம் என்ன கேள்வி அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் தாவேகா அரசு வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம், பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது தான் எந்த கிரைட்டேரியாவும் வைக்காம வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு வந்து அதிலிருந்து அப்படியே வந்து பல்ட்டி அடிச்சு விவசாயிகளை இந்த அரசு மோசடி செய்து விட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டும் போது இங்கே வந்து தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசுல ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டு தீர்மானம் போட்டோம், அதைத்தான் வந்து வலியுறுத்தினோம் நாடாளுமன்றத்திலும் திமுக சார்பாக அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, தாவேகா அரசு நோ டீலிமிட்டேஷன் சொன்னாங்க, ரைட் ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அமித்ஷாவினுடைய அந்த மண்டல மாநாடு, தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நோ டீலிமிட்டேஷன் அதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து பிரதிநிதித்துவம் குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அப்போ விவசாயிகள் கடனாக இருந்தாலும் சரி, டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் சரி, கொடுத்த வாக்குறுதியை வந்து காப்பாற்ற மாட்டாங்க, அந்த நிலைப்பாட்டிலே நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இதில் சோஃபா மாடல் அரசாங்கம் பைட்டி மாடல் அரசாங்கமாக மாறி இருக்கிறத நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இல்லைங்களா? அதாவது டிஎம்கே வந்து எது பாசிபிளோ அதை நன்கு ஆராய்ந்து சட்டத்துறையோடு கலந்து ஆலோசித்து தான் திமுக கழகத்தினுடைய தலைவர் ஒரு எந்த ஒரு முடிவையும் எடுத்து அறிவிப்பார். அப்படி அறிவித்த ஒன்றுதான் திமுக ஃபேர் டீலிமிட்டேஷன் பக்கம் நிக்குது அப்படின்னு சொன்னது. அன்றைக்கு திமுக வந்து பாஜகவோடு கூட்டணி போட போறாங்க, பாஜகவினுடைய கண்ணசைவிற்கு திமுக தயாராகிருச்சுன்னு மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை இங்க இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் செய்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள். அதுலயும் நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒன்றின் பக்கமா தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நின்றார். அதையொற்றி இங்கு தமிழ்நாட்டிற்கு வந்து ராகுல் காந்தி கூட அதாவது இந்த விஷயத்துல ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எட்டப்பன்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை அவர் வந்து உபயோகித்தார். இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் அவர்களை பார்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் எப்பொழுது எட்டப்பன் விஜய் ஒழிக அப்படின்னு முழக்கம் செய்ய போறீங்க? ஏன்னா திமுக பிஜேபியோடு சேர்ந்து விட்டதுங்கிற மாதிரியே ஒரு பொய் பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுத்த பொழுது
ஆரம்ப காலத்தில் இருந்தே திமுக ஃபேர் டீலிமிட்டேஷன்ல தான் உறுதியா இருக்குங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம். நேற்று இரவு அமித்ஷா அவர்களை விஜய் சந்தித்து திரும்பியவுடன் இன்று காலை அவர் ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒரு முடிவை எடுக்கிறாருன்னா, இப்போ இங்க பிஜேபி யாரோடு கூட்டணியில் இருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் யாருடைய பேச்சுக்கு தலையாட்டுதுங்கிறத மக்கள் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இல்ல கண்டிப்பா மேடம். இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு காங்கிரஸ் அரச வந்து காங்கிரசினுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விஜயை பார்த்து எட்டப்பர்னு கேள்வி கேட்பாரா, எதிர்த்து முழக்கம் போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்டீங்க. இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னா, காங்கிரசுமே அங்கே ஒரு நிலைப்பாடும் இங்கே ஒரு நிலைப்பாடுமாக இருக்கிறது அப்படிங்கிறது. இன்றைக்கு சட்டமன்றத்துல வந்து மாணவர்கள் இடதுசாரி மாணவர்களை ஒடுக்குகிற ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறாங்க. அதை நியாயப்படுத்தி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் வந்து அவர் நியாயப்படுத்தி தான் அதை வந்து பேசுறாரு. அது வந்து இல்ல தப்பு, அது தெரியாம வந்து அப்படிலாம் அவர் எதுவுமே வந்து சொல்லல. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்காக ராகுல் காந்தி தான் வந்து போராட்ட களத்தில் நின்றார் நீட் தேர்வு எதிர்ப்பில். அவருடைய இதனால முயற்சினால தான் வந்து இந்த முடிவு ஏற்பட்டது அப்படின்னு அந்த பக்கம் அவங்க கிளைம் பண்றாங்க. இப்போ ஒரு பக்கம் இப்படி ஒரு விஷயத்தை வந்து கிளைம் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் வந்து மாணவர்களுக்கு எதிராக தானே அவங்க இருக்காங்க. அவங்க எப்படி தாவேகா முதல்வரை பார்த்து கேட்பாங்க? அதுதான் சமீப காலமாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்திற்கும் பிஜேபிக்கும், இன்னும் சொல்லணும்னா RSSக்கும் கூட நமக்கு வேறுபாடு தெரியல. நேற்று கூட உயர்கல்வித்துறை அவர்கள் மானிய கோரிக்கையின் போது கொடுத்த அந்த புக்லெட் வந்து காவி நிறமா இருக்கு. அத தேசிய கொடியினுடைய ஒரு வண்ணத்தோடு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசி சமாளிச்சார். தேசிய கொடியில அந்த ஒரு நிறம் மட்டுமா இருக்கு. 3 நிறங்கள்ல ஒன்னா அந்த புக்லெட் இருந்திருந்தா அவங்க சொன்னது சரியாக இருந்திருக்கும். எவ்வளவோ நிறங்கள் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது தான் முதல் முறையாக ஒரு மானிய கோரிக்கையில் பேசுகின்ற பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஏன் அந்த நிறத்துல அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்ங்கிறது ஒரு கேள்வி. ஆரம்ப காலத்தில் இருந்தே அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களுடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு பாடுவேன்னு ஒரு பல்கலைக்கழகம் சொல்லுதுன்னு சொன்னா, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்று அங்க எதிர்ப்பை பதிவு செய்வதுதான் ஒரு அமைச்சரினுடைய கடமையா இருக்கும். ஆனா இவர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா நான் அதுல பங்கெடுக்கல அப்படின்னு விலகி நின்று தமிழ்தாய் வார்த்தை 3வது இடத்திற்கு கொண்டு போறதுல முன்னாடி நின்றார். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை தான் தொடர்ந்து மாணவர் போராட்டங்கள்ல துவங்கி கம்யூனிஸ்ட் இயக்கத்தினருடைய செயல்பாடுகள் வரைக்கும் இவர்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இன்னைக்கு அந்த அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்துல இருக்க பயன்பெற்ற மாணவர்கள் எவ்வளவு பெரிய சிக்கலை சந்தித்திருக்கிறார்கள்னு காணொளி வழியெல்லாமும் வெளிப்படுத்தின பிறகும் கூட இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் தாவேக அரசாங்கமும் அதை வந்து எங்கேயுமே தப்பு நடக்கல, அந்த மாணவர்கள் தான் குற்றம் செய்தவர்கள்ங்கிற மாதிரியான ஒரு தோரணையை உருவாக்குகின்ற பொழுதும் இவர்கள் அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது தாவேக அரசாங்கம் இங்கு இன்னும் எதையெல்லாம் செயல்படுத்தினாலும் எப்படியெல்லாம் பல்பி அடிச்சு அடிச்சு மாறினாலும் கூட இவங்க வாயை திறக்க போறதில்லை. இன்னொன்னு இப்ப இந்த நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சிகளினுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு, அவங்க எதை இப்ப பேச போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக. இப்போ இந்த கார் கொடுப்பது அப்படிங்கிறது, ஏன்னா கடந்த ஆட்சியில் வந்து அவர்களினுடைய ஊதியத்தை எம்எல்ஏக்களினுடைய ஊதியம் உயர்த்துவது அப்படின்றதுக்கே அன்றைக்கு இருந்த இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இல்லை வேண்டாம், அதெல்லாம் வந்து தேவையற்ற செலவுகள் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி கார் வழங்குகிற அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்ன மாதிரியான ஒரு பதிலை அவர்கள் வந்து சொல்லுவாங்க? இல்லை இடதுசாரி அமைப்புகளை சேர்ந்த மாணவர்களை ஒடுக்குகிற இந்த போக்கை வந்து அவர்கள் எப்படி கையாள்வார்கள்? ஏன்னா அவர்களுடைய ஆதரவோடு இந்த ஆட்சி நடக்கிறது, ஆனால் அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த ஆட்சி செயல்படுகிறது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயமாக இல்லையா? எனக்கு இந்த கூட்டணியே ஆரம்ப காலத்துல இருந்து இது வந்து உண்மையில ஒரு கூட்டணி தானா அப்படிங்கிறது, அதாவது நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு அந்த வார்த்தைகளை நம்ம கடந்து வந்திருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருந்த ஒரு கூட்டணியை 10 ஆண்டு காலமாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அந்த ஒட்டுமொத்த கூட்டணி தலைவர்களினுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டது, அவர்களுடைய உணர்வுகளுக்கு குறிப்பா மதிப்பளிக்கப்பட்டது. பாட்டாளி கட்சிங்கிற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணிக்கு வரணும்னு விரும்பிய போதிலும் இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனால் பாதிக்கப்படுவார்கள், மனரீதியாக அவர்களுக்கு எந்த ஒரு துன்புறுத்தல்களையும் நாம தரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக நின்றவர் அன்றைய கூட்டணியினுடைய தலைவர், நம்முடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஆனா இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சட்டமன்றத்திலேயே ஒரு தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து சட்டமன்றத்திலே அவரே நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை அப்படியே திருப்பி அமித்ஷா அவர்களினுடைய கூட்டத்துல
அப்படியே மாற்றி பல்டி அடிச்சு ஒரு தீர்மானத்தை படிக்கிறார் அப்படின்னா, கூட்டணி கட்சிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர், கூட்டணியுடைய தலைவராக இருப்பவர் எந்த விதத்தில் உதவியாக இருக்கிறார், புரிந்து கொண்டிருக்கிறார், இது எல்லாவற்றையும் தாண்டி இவங்க எல்லாம் இந்த கையெல்லாம் இப்படி தூக்கிட்டு ஒரு கூட்டம் ஒண்ணு போட்டாங்க இல்லைங்க, ஈசிஆர் ரோட்ல ஒரு பெரிய ரிசார்ட்ல. அது நடந்து கூட 2 மாதங்கள் கடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இது வரைக்கும் இந்த கூட்டணிக்குன்னு எந்த ஒரு பெயரையுமே இவங்க வைக்கல. பெயர் அப்படியெல்லாம் எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் விஜய் வராமல் தப்பிக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதாவது கூட்டணியில இன்னைக்கு அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியை எந்த நேரத்தில் வேணாலும் அவர் கலட்டி விட்டுட்டு புதுசா யாரு வராங்களோ அவங்களை ஏற்றி கொண்டு பயணப்படுவார் அப்படிங்கிறது தான். கூட்டணிக்கு பேர் வைக்கல, கூட்டணி கட்சி தலைவர்களை கலந்து இன்னைக்கு காலையில இப்படி ஒரு முடிவு நான் எடுத்து அந்த கவுன்சில் கூட்டத்துல படிக்க போறேன் இல்ல பேச போறேங்கிறது இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களோடு அவர் கலந்து ஆலோசித்தாரா? கிடையாது இல்லையா? ஆனா இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கென இந்த தமிழ்நாட்டில் இருந்த அந்த ஒரு உறுதித்தன்மைன்னு சொல்லுவோம், நிலைத்தன்மை அப்படிங்கிறது உண்மையில இந்த அரசாங்கத்துல இல்ல. இவர்களுடைய கூட்டணி இப்போ கண்டிப்பா மேடம். இப்போ நிறைவாக உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, அப்போ மொத்தத்தில் முதலமைச்சர் விஜய் வந்து யாருக்கு உண்மையாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஏன்னா தாவேக்காவினுடைய போக்கு, அரசு போக்கு அப்படிங்கிறது இங்கு வந்து அவர்களை ஜென்சி தான் வந்து எங்களுடைய ஓட் பேங்க், அவங்க தான் வந்து எங்களுடைய பலம், அவங்களுக்கு தான் நன்றி அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனால் அவர்களுக்கே வந்து இன்றைக்கு உண்மையாக இல்லை, மாணவர்களை வந்து ஒடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் யாருடைய ஆதரவில் அவர்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த இடம் கிடைத்ததோ அந்த கட்சிகளுக்கும் வந்து அவர்கள் உண்மையாக இல்லை அப்படின்னு பார்க்குறோம். விவசாயிகளுக்கு உண்மையாக இல்லை, பெண்களுக்கு வந்து மகளிருக்கு உண்மையாக இல்லை. இப்படி யாருக்குமே உண்மையாக இல்லாத ஒரு முதலமைச்சர் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. அப்ப யாராவது ஒருத்தருக்காவது அவர் வந்து உண்மையா இருக்கணும்ல? இல்ல, அவர் யாருக்கு உண்மையாக இருக்கிறார்? உண்மையா நான் சொல்றேன், RSSனுடைய சித்தாந்தத்திற்கு உண்மையாக இருக்கிறார். அவருடைய இந்த 3 மாத காலங்களாக முதலமைச்சர் விஜயும் அவருடைய அரசாங்கமும் அறிவித்து வருகின்ற திட்டங்கள் தான் அதற்கு ஒற்றை முன்னுதாரணமும். 1800 கண்டக்டர்ஸ உத்தரப்பிரதேச நிறுவனத்தோடு தொடர்பு படுத்தியது, வட இந்தியர்களை இந்த பணியில அமர்த்த போறேன்னு சொன்னது. அதன் பிறகு பெண் கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதுக்கு பூட்டு போட்டது. அதன் பிறகு நேற்றைய ஒரு அறிவிப்பு, 3வது குழந்தை பிறந்தாலும் ஒரு வருடத்திற்கு விடுமுறை அறிவிக்கிறோம்னு அறிவிச்சிருக்காங்க. 2 குழந்தைகள் போதும், அதுதான் ஒரு தாயினுடைய உடலை பாதுகாப்பும் அந்த பிள்ளைகளினுடைய படிப்பிற்கு உதவும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை நம்ம இத்தனை ஆண்டுகளா முன்னெடுத்த பொழுது இவங்க வாலண்டியரா வந்து 3வது ஒரு குழந்தை அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. இந்த சித்தாந்தங்கள் எல்லாமே RSSனுடைய அடிப்படை சித்தாந்தம். அதனால முதலமைச்சர் விஜய் யாருக்கு உண்மையாக இருக்கிறார் என்று கேட்டால், அவரை இந்த முதலமைச்சரா நீ இருந்துக்கலாம் ஒரு தடவை, அதற்கு கைமாறாக முதல்ல இந்தி வாலாக்களை எல்லாம் தமிழ்நாடுக்குள்ள கூட்டிட்டு வரணும். அதன் பிறகு இந்த தமிழ்நாட்டை, யாருமே அசைக்க முடியாத தமிழ்நாட்டை, மதத்தாலும் சாதியாலும் மொழியாலும் அசைக்க முடியாத இந்த தமிழ்நாட்டை ஹிந்தி தேசமாக மாற்றி தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையை RSSும் பாஜகவும் நடிகர் விஜயோடு போட்டது. அதன் அடிப்படையில தான் இன்று அவர் இங்கு முதலமைச்சராக இருக்கிறார். அவர் உண்மையாக இருப்பது அவருடைய முதலாளிகளுக்கு தான். கண்டிப்பா கண்டிப்பா மேடம், ரொம்ப நன்றி. அதாவது வாக்களித்த மக்களுக்கு முதல்வர் விஜயும் தாவேகா அரசும் உண்மையாக இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகா வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.